ஹாய் காய்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மைன்கிராஃப்ட் ஆட போகிறோம். ப்ளீஸ் எல்லாருமே லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே வாங்க. நம்ம ஃபஸ்ட்டு மரத்தை வெட்டலாம். மரத்தை வச்சு தாங்க இந்த கேம். மரம் தான் மெயின். ஆக்சுவலி வெப்பன் பண்ணலாம், பிளாக்ஸ் பண்ணலாம், வீடு கட்டுறதுக்கு அதெல்லாமே பண்ணலாம். ஓகே வாங்க, இந்த பிக்கை அறுத்துருவோம் ஃபஸ்ட்டு. பிக் வாங்க குட்டி. ஓகே, இது சத்துரும் நான் 2 நிமிஷத்தில். ஓடுது. எங்கடா ஓடுற? என்னங்க இது கையில் அடிச்சா இவ்வளோ லேட்டாக சாகுதுங்க இது. டேய் நில்றா. செத்துட்டான். நாங்க ஒரே ஒரு கறி தரான், அவ்வளோ தப்பமாகறான். வாங்க போகலாம். நம்ம பார்த்திங்கன்னா இப்போ மரத்தை வெட்டுறோம். இந்த மரம் வேணாம், சின்னதாக இருக்கிற மரத்தை வெட்டலாம் காய்ஸ். ரொம்ப பெருசாக இருந்தால் அவ்வளோ மேலே யார் ஏறுறான்? ஓகே வெட்டலாம். ஓகே காய்ஸ், ஓடிச்சாச்சு பாதி. ஒரு 2-3 மரத்தை வெட்டிடும். அப்புறமா வீடு கட்டுறதுக்கு நல்ல இடமா தேடும். அப்புறம் மைனிங்குக்கும் கிட்டையாக இருக்கணும், அப்போ தான் தூரம் ஆகாது. மைனிங்குக்கு கொஞ்சம் ஈஸியாகும் காய்ஸ். அதனால தான் இந்த மரம் பீசி உடச்சிடும். ஓகே, இன்னொரு மரம் உடச்சிடுவாங்க. பார்த்திங்கன்னா இந்த கேமில் பார்த்திங்கன்னா ஷீப் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. உள் இருந்தால் தான் நம்மளுக்கு பெட் செய்ய முடியும். ஸோ இப்போ மரம் வெட்டுற ஆக்ஸு மற்ற பிக்காக்ஸ் செஞ்சிடும். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்டோன் வேணும் ஃபர்னஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கு நம்ம இந்த ஸ்டிக்ஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் பண்ணிடலாம். இதை உடச்சிடும் கிராஃப்டிங் டேபிளை. ஓகே, பார்த்திங்கன்னா இப்போ மரத்தை வெட்டலாம், ஈஸியாக இருக்கும் கொஞ்சம். ஓகே காய்ஸ், மெல்லமாக மரம் வெட்டிட்டு போகலாம் நெக்ஸ்ட் இடத்துக்கு. இந்த மரம் வெட்டுறதாங்க இல்லை, ஸ்டோன் பிக்காக்ஸ் பண்ணோம். அப்புறமா ஸ்டோன் பிக்காக்ஸ் வச்சுக்கிட்டு நம்மளால் ஐரன் மைன் பண்ணோம். ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா வீடு தான் கட்ட போகிறோம். இன்றைக்கி வீடு கட்டிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா இது மைனிங்குக்கு போக போகிறோம். அப்புறமா வீடு கொஞ்சம் அப்கிரேட் பண்ணலாம் இப்போ கட்டியிருக்குன்னா. ஓகே, மரம் வெட்டிடலாம். போதாது, இன்னும் கொஞ்சம் வெட்டிடலாம் கைஸ். அப்போ தான் நம்ம இப்போது ராத்திரி ஆனாலும் எங்கேயா போய் உள்ளன் சிக்கலினாலும் பரவாயில்ல உள். ஓகே, மரத்தை வெட்டிடும். ஓகே கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாதி வேலை முடிய போகுது. இனி கூடு கட்டிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகே, பார்த்திங்கன்னா இந்த கீழே இருக்குது பாருங்களேன், இந்த சீட்ஸு அதெல்லாம் எடுத்துக்கலாம். அது பார்த்திங்கன்னா ஃபர்னஸ் போடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குங்க. இப்போ இந்த கோலெல்லாம் போடுறது பதிலும் இந்த இதே போடலாம் கைஸ் ஃபர்னஸில். ஓகே, ரொம்பவே எடுத்துக்கிட்டோம். இப்போ போகலாம். இப்போ நம்ம இடத்த தேடுவோம். ஏதாவது நல்ல ஸ்பாட் ஆகிடுச்சுன்னா எடுத்துடணும், அந்த இடத்துக்கு போகலாம் கைஸ். ஓகே, இங்கே ஒரு ஷீப் இருக்குது, இதை வெட்டிடுவோம். சாப். ஓகே, வெட்டியாச்சு. கோழி என்னங்க 2 இருக்குது. வாங்க வெட்டியாச்சு. இப்போ போகலாம் அந்த இடத்துக்கு. நம்ம ஏதாவது நல்ல ஸ்பாட் சேர்க்குச்சுன்னா இங்கே நாங்கள் ஒரு மரம் இருக்குது. ஓகே, ஏதாவது நல்ல ஸ்பாட் இருந்துச்சுன்னா அங்கே வீடை கட்டிடும். அப்புறமா நல்லா கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு வேலை பார்க்கலாம் கைஸ். ஓகே, மரத்தை எடுப்போம். மரம் கொஞ்சம் ஈஸி பண்ணுறதுக்காக வெட்டிகிட்ருக்கேன். ஓகே கைஸ், வாங்க இடத்துக்கு போயிட்டுருக்கேன். இப்போ எதாவது நல்ல வீடு பிளேஸ் இருக்குச்சுன்னா அங்கே பார்த்திங்கன்னா வீடு கட்டிடுவேன். இந்த தண்ணி உள்ள போய் ஸ்விம் அடிச்சுட்டு நம்ம போகலாம் வாங்க கைஸ். ஓகே, இந்த இடம் நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் வானம் மரத்துக்கு கிட்ட தான் இருக்குது. ஆனால் பரவாயில்ல கைஸ். ஆனால் எனக்கு மைனிங்குக்கு எதாவது கேவ் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஈஸியாகவும். நம்ம டிக் பண்ணி போகிறதுக்குன்னா கேவ் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஈஸியாகும். அதனால தான் இந்த இடத்துல கட்டினா மரமே இல்லைங்க, அவ்வளோவா தூரமாக போகணும். வாங்க அந்த மவுண்டன் தாட்டி போகலாம். அந்த மவுண்டன் மேலேயும் இருக்கலாம் ஏதாவது. இந்த இடத்துல மாதிரி எடுத்துக்கலாம். வாங்க இந்த மவுண்டன் தாண்டணும்.
மவுண்டன் தாட்டினா ஏதாவது வில்லேஜ் இருக்கா பார்க்கலாம் கைஸ். வில்லேஜ் இருந்தால் தான் ஏதாவது செய்யலாம். நம்மளுக்கு வில்லேஜ் வேணும். இன்னும் ஒரே ஒரு ஷிப் இருந்தால் பைட் பண்ணிடலாம் கைஸ். ஓகே, இந்த மவுண்டன் தாட்டிட்டோன்னா பார்க்கலாம் அங்கே வீடு கட்டுறதுக்கு. வேணாம் அந்த பாருங்களேன், இந்த வியூ எவ்வளோ நல்லா இருக்கு. கட்டிடலாமா? ஓ பாருங்களேன், வாட்டர் ஃபால் எல்லாம் இருக்குது. இங்கே கட்டிடலான்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். மவுண்டன் கிட்ட போகலாம் ஃபஸ்ட்டு. எப்படிக்கு இது வியூ. ஆனால் மரம் இல்லை காய்ஸ், அதான் மேஜர் தொல்லை. மரம் இல்லாததுனால நம்மளுக்கு இதாகுது. இங்கே பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறது கஷ்டம். அப்புறமா எதுவும் பண்ண முடியாது காய்ஸ். வாங்க ஃபஸ்ட்டு போகலாம். இந்த மவுண்டன் பின்னால் மரம் இருக்கலாம்னு நினைக்கிறேன் காய்ஸ். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ? உங்களுக்கு மைன்கிராஃப்ட் பிடிக்குமா இல்லை ரோப்ளாக்ஸ் பிடிக்குமா சொல்லுங்கள் காய்ஸ் கமெண்ட்டில். வாங்க இந்த மவுண்டன் தாட்டி பின்னால் போய் பார்க்கலாம் எதாவது இருக்கான்னு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பின்னால் ஏதாவது ஓஷன் ஃபுல் தண்ணியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி. ஓகே. இந்த இடத்துல ஸ்டோன் இருக்குது. இதை பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். ஃபர்னஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், இதையும் உடச்சிடுவோமா? இல்லை மேலே போட்டு ஏறப்போம். ஓகே, உடச்சிடலாம். அதை ஸ்டோன்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். ஓகே, அப்புறமா நம்மளுக்கு ஸ்டோன் அப்கிரேட் பண்ணலாம் டூல்ஸை. இந்த ஸ்டோன் வச்சுக்கிட்டு ஸ்டோன் பிக்காக்ஸு, ஸ்டோன் ஸ்வாடு இதெல்லாம் பண்ணலாம் கைஸ். அதுக்கு தாங்க ஸ்டோனும் வச்சு என்ன பண்ணலாம். அப்புறமா ஐரன் சிக்கிச்சின்னா அதை வச்சு பண்ணலாம் கைஸ். நம்ம ஸ்வாடு, அப்புறமா ஸ்வாடு, பிக்காக்ஸு அது மாதிரி எல்லாம் பண்ணலாம். ஆர்மர் பண்ணலாங்க மெயினாக ஐரன் வச்சு. கைஸ் எப்படிக்கா வாங்கப்பா பார்க்கலாம். எப்படிக்கா என்ன இருக்குது? இங்கே தண்ணி தான், இங்கே ஓஷன் தான் இருக்குது. வில்லேஜ் இருக்குங்க. எஸ் வில்லேஜ் இருக்குது. இங்கே ஃபஸ்ட்டு கோல் மைன் பண்ணிடலாம். கோல் இருக்குது. ஓகே, கோல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டார்ச்சுக்கு யூஸ் ஆகுங்க. டார்ச் பண்ணலாம். மைனிங்குக்கும் தேவைப்படுங்க. கேவில் போகும்போதோ அங்கே வச்சோன்னா அங்கே ஜாம்பி ஸ்பான் ஆகாது. கோல் வைக்கிறதுனால அந்த டார்ச் வெளிச்சத்துக்கிட்ட ஜாம்பி ஸ்பான் ஆகாதுங்க. அதனால் கோல் கொஞ்சம் வேணும். இதையும் மைண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வில்லேஜ் கிட்டே போகலாம். ஓகே கைஸ், என்னங்க விசித்திரமாக இருக்குது வில்லேஜு. கைஸ் செத்துட்ருப்போம் கைஸ். நல்ல வேலை பார்த்தேன். இங்கே வந்து ஒரே ஒரு ஜம்பை போட்டுடலாம். வாங்க ஜம்பு. வாங்க மேலே ஏறி போகலாம். என்ன இருக்குது? இப்போ நம்ம மவுண்டன் மேலே போகலாம் கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாடு ஃபார்ம் இருக்குது. இப்போ நம்மகிட்ட ரெண்டு உள்ள தாங்குது. ஓகே, இன்னும் ஒரு ஷிப். அங்கே மேலே ஒரு வீடு இருக்குது. அங்கே என்ன இருக்குதுன்னு தெரில. வாங்க பார்க்கலாம். இல்லை இங்கே கேவ் இருக்குது கைஸ். இங்கேயே வீடு பண்ணிடலாம் நம்ம. கைஸ் இங்கே ஒரே ஒரு வீடு கிட்டே கேவ் இருக்குது. இன்னும் நோ ப்ராப்ளம். என்ன கைஸ் அது நெருப்பாக இருக்குது. எங்க பாருங்களேன், ஸ்கெலிட்டன் நம்மளை அட்டாக் பண்ணுறாங்க கைஸ். உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஷர் இருக்கும் தானே? ஆமாங்க கைஸ், அதுதான். இந்த இடம் ரேர் ஆயிடுச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ், எனக்கு தெரியும். அப்போ தான் வராங்க கைஸ் இவங்க ஸ்கெலிட்டன்ஸ். இங்கே என்னங்க பங்காளி எல்லாம் கூட்டிகிட்டு வரான் இவன். வேறு வேலை இல்லையா இவனுக்கு? சரி வாங்க நம்ம கிராஃப்டிங் டேபிள் போட்டு ஸ்டோன் ஸ்வார்டு அப்புறமா ஸ்டோன் பிக்காக்ஸ் எல்லாம் பண்ணிடலாம் நம்ம. அப்போ தான் மைனிங்குக்கும் இவங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு ஸ்வார்டு வேணும். அதாங்க இப்போ ஸ்டிக் பண்ணிவிட்டு இவங்களை அட்டாக் பண்ணாங்க கைஸ். ஓகே ஓகே ஆயிடுச்சு. இல்லைங்கன்னா ராத்திரி ஆகிற மாதிரி இருக்குது. நாளைக்கு காத்தால வேணால் இவங்களை அட்டாக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி போயிடுறோம் கைஸ். இன்றைக்கி ராத்திரி ஆகிற மாதிரி இருக்குது. ஓகே, இங்கே பெட் இருக்கா? இருக்குது கைஸ். கதவை முடிடலாம், இல்லைனா அந்த ஸ்கெலிட்டன்ஸ் வந்துடும். என்னங்க ஓகே ஓகே, ராத்திரி ஆகலன்னா ராத்திரி வரத்துக்கு வெயிட் பண்ணலாம். ஓகே, கிட்ட எல்லாமே இருக்குது கைஸ். மைனிங் இருக்குது. இவன் நாங்கள் தூங்கிட்டான். அவனை ஏஞ்சிட்டு. என்ன ராத்திரி ஆகலையா? ஆயிட்டுருக்கு பாதி. நம்மக்கிட்ட ஜாம்பிஸ் இருக்குது கைஸ். அதனாலையும் தூங்க முடியாது. நம்ம பக்கத்தில் ஜாம்பி இருக்குது. இது என்ன இடம்? இங்கே பெட்டே இல்லை கைஸ். இது ஹோட்டல் போல் அவங்களுக்கு.
பண்ணியெல்லாம் மேய்ச்சிருக்கிறாங்கோ ஹோட்டல் மாதிரி. இங்கே வந்து குச்சா செத்துருவோம், நம்மக்கிட்ட இருக்கிறதே கம்மியாகட்டு. அப்பா குச்சிட்றா, கைப்புள்ள மாதிரி குச்சிட்டோம். 2 ஆட்டு இருக்குது. திடீர்னு இங்கே வந்து குடிக்க செத்துருவோம் 100%. ஓகே, இப்போ ஸ்கெலிட்டன் வந்துடும். இங்கே பெட்டு ஸ்டவ் எல்லாம் போட்டுடலாம் கைஸ். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே போட்டுடலாம் வாங்க. கிராஃப்டிங் டேபிள் போட்டாச்சு. இதுலேருந்து ஃபர்னஸ் பண்ணிடலாம். என்னங்க ஸ்கெலிட்டன் இங்கே நின்றுட்டுருக்கான். நீ சொன்னால் என்ன நான் தந்துடுவேண்ணா, இது உள்ள என்ன சமைக்கவே முடியாதுங்க. ஓகே, இல்லை பார்த்தீங்கன்னா ஃபர்னஸ் பண்ணிவிட்டு அவன் போயிட்டாங்க. எப்பா, அவன் பங்காளியெல்லாம் கூட்டின்னு வரத்துக்குள்ளே தூங்கிடணும். ஆனால் காட்ட மாட்டேங்குது மான்ஸ்டர். அவன் இங்கே தான் எங்கேயோ இருக்கிறான். பார்த்தீங்கன்னா வச்சிடலாம். ஹெல்த் வேறு கம்மிக்குது, அங்கே ரேட்டும் கம்மி இருக்குது. ஓகே, சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். என்னங்க அவன் இங்கே இருக்கிறான், பங்காளியா நீனு. ஓகே, தூங்கிட்டோம். காத்தால ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒடிச்சிட்டு எடுத்துகிட்டு போகலாம் கைஸ். இதெல்லாம் ஒடிச்சிடுவோம். கிராஃப்டிங் டேபிள் ஒடிச்சிடலாம். ஓகே, கேக்ஸ் வச்சுக்கிட்டு இதையும் உடச்சிட வேண்டியது தான். கறியை எடுத்துக்கிட்டு நல்லா சாப்பிட்டு எல்லாம் ஏற்றிட்டு போயிடலாம். வாழை ஒடிச்சிடலாம். ஓகே, உடைச்சாச்சு, எல்லாம் எடுத்தாச்சு. இதை சாப்பிட்றலாம் நல்லா 3 கறி. இப்போ ஹெல்த் எல்லாம் ஏறாவிக்கும். வெளியே இருப்பானுங்க பங்காளி அணின்னு. செத்துட்ருப்பாங்க. நேரத்துக்கு காத்தால் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இது மேலே ஏறுதாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம வீடெல்லாம் கட்டிட்டு இங்கே ஒரு படிக்கட்டு மாதிரி மேலே ஏறுற மாதிரி செஞ்சிடலாம் கைஸ். இப்போ பார்த்திங்கன்னா அங்கே ஏதோ நெருப்பு மாதிரி பார்த்தோம் பாருங்க, அதுக்கிட்ட போகணும். அதுக்கிட்ட போய் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, அந்த இது ப்ரெஷரை எடுக்கிறோம். என்னங்க வெடிச்சிடுச்சு. க்ரீப்பரு வெடிச்சிட்டான். சொல்லாமல் கொல்லாமல் வெடிச்சிட்றான் டைமர். ஸ்டோனை வச்சு மேலே போகலாம் வாங்க. ஒரே முட்டா. ஓகே, கிட்ட வந்துட்டோம். ஓகே, பாதி தூரம் வந்துட்டோம். ஓகே, இங்கே இருக்கிறியாடாப்பா நீ? இங்கே இரு வில்லேஜர். உள்ள டார்ச் வேணுங்க, டார்ச். ஓகே, டார்ச் எடுத்துக்கிட்டோம். ஒரே ஒரு டார்ச் காணுமா? உள்ள பங்காளி அன்னைக்கு நீங்களே சண்டை போடுறாங்களோ? வந்துட்டான். சாவு. சத்தான். இவங்க பாருங்க, பங்காளி அன்னைக்கு நீங்க சண்டை போட்டுங்கிறாங்க. இவங்க சண்டையில் நம்மளுக்கு லாட்ரி. இதெல்லாம் எடுத்துப்போம் நம்ம ஆறாமா. அங்கே இவங்க நம்மளே அடிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு சாப்பிட்டோம் யாரோ ஒருத்தன். இதை உடச்சிடுவோம் ஃபஸ்ட்டு. உள்ள கோல்டன் ஆப்பிள் எல்லாம் இருக்குங்க. அதுலேயும் இருக்குது, கோலெல்லாம் இருக்குது. ஒருத்தர் செத்துட்டாங்க. இவனை அடித்து சாவடிப்போங்க. ஃபஸ்ட்டு இதை எடுத்துடலாம். இவன் நாங்கள் வில்லேஜர் இங்கே இருக்கிறான். நான் உங்களை சாவடிச்சது உனக்கு பங்கு வேணுமாடா டேய்? போடா டேய். என்னங்க இவன் தலைவர் அண்ணிட்டான். நெக்ஸ்ட் வாட்டி வந்து அவனுக்கு தரேன்டா. ஏதாவது மைண்ட் பண்ண கோல்டு தரேன், ஓகேவா? இந்த வாட்டி ஆகாது. ஓகே தலைவர், அடுத்த வாட்டி வந்து தாங்க. சரிடா. என்ன இடங்க? விவசாயம் பண்ணுறாங்க. சாரி விவசாயம் ஒரு இனிமேல் பண்ண மாட்டேன். ஓகே, என்னங்க இது இன்னைக்கு நாள் இப்படி இருக்குது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா பள்ளம் தோண்டிடலாம் வீடு கட்டுறதுக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சின்ன வீடு தான் கட்ட போகிறோம். அப்புறமா பார்த்தீங்கன்னா பேஸை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வீடை கட்ட ஆரம்பிக்கலாம் வாங்க. ஓகே, இங்கே வந்துட்டு நல்லா கட்டலாம்.
பார்த்தீங்கன்னா டர்ட்டெல்லாம் கீழே இருக்கிறது எடுத்துட்டோம் பேஸ்மெண்ட் போடுறதுக்கு. பேஸ்மெண்ட் இருந்தால் தான் பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நம்ம பிளாக் க்ரியேட் பண்ணலாம் வாங்க. பிளாங்க்ஸ் ஓகே, ஒரு இவ்வளோ இருந்தால் ஓகே கைஸ். பார்த்தீங்கன்னா சின்ன வீடு தான் கட்டுறோம். கிளாஸ் எல்லாம் போடணும் கைஸ். இன்னும் கிராஸுக்கு இங்கே எங்கே நம்மளுக்கு அந்த சாண்ட் சிகும்னு தெரில. சாண்டு தாங்க மெயின் ஆனால் கிளாஸ் ரெடி பண்ணுறதுக்கு. ஓகே வைப்போம் எல்லாமா பிளாக்ஸை. பட்டாப்பட்டுன்னு வைக்க போகிறோங்க கைஸ். இப்போ நம்ம படப்படான்னு வச்சிடலாம். ஏன்னா வீடு சீக்கிரமாக முடிக்க போகிறோம். நம்ம இன்றைக்கி ராத்திரி இந்த வீட்டில் தான் ஸ்டே பண்ணுறோம். இந்த வில்லேஜர் ஸ்ட்ரீட்லலாம் ஸ்டே பண்ணுறதில்ல. இன்றைக்கே வீடு கட்டி இன்றைக்கே குரு பிரவேசத்தையும் முடிச்சிட போகிறோம் கைஸ். ஓகே காய்ஸ், நல்லபடியாக நம்ம டோரை வைக்க போகிறோம் நம்ம வீட்டுக்கு. வாங்க ஒடிக்கலாம். ஒடிக்க போகிறோம். வீடு வடிக்க போகிறோன்ற கதவு வைக்க போகிறோம் காய்ஸ். வீடு இப்போ பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. ஓகே, ஒரு மரத்தை வெட்டுவோம், 2 மரத்தை. நல்லபடியாக மரத்தை வெட்டிட்டோம். இப்போ ஊட முடிக்க போகிறோம். படப்படான்னு ஓடி போய் ஊட கட்டி முடிச்சிடுவோம் காய்ஸ். இன்னும் மேலே ஒடிக்க முடியுதா? சீக்கிரம் ஒடிச்சிட்டு போயிடலாம். இங்கே சில மேலே ஒரு பிளாக்கை போட்டு ரூஃப் கட்ட ஆரம்பிச்சிடலாம் கைஸ். அப்புறமா இன்னொன்று கைஸ், நம்ம கூட எக்ஸ்ட்ரா ஃப்ரெண்டு ஆட் பண்ணிக்கலாமா நம்ம வீடியோக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். அதுக்கு தான் கைஸ். ஓகே, ரூஃபை கட்ட ஆரம்பிச்சிடலாம். இன்னும் 2 நிமிஷத்தில் கட்ட ஆரம்பிச்சிடுவோம். ரூஃப் போட்டால் இந்த டார்ச் எல்லாம் செய்யணும், கிராஃப்டிங் டேபிள் எல்லாம் செய்யணும் கைஸ். கிராஃப்டிங் டேபிள் செஞ்சிட்டோம். இன்னும் டார்ச்சும் இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். இன்னும் சில ஐட்டம்ஸ் பண்ணணும் கைஸ். அப்பயும்
ஓகே காய்ஸ், இப்போ வீட்டுக்கு டார்ச்சு கதுவை ரெடி பண்ணிடலாம் காய்ஸ். நம்ம நல்லபடியாக ஊட கட்டி முடிக்க போகிறோம் காய்ஸ். டார்ச் ரெடி ஆகிட்டுருக்கு. ஓகே, கதுவும் பண்ணிட்டோம். இப்போ டார்ச்சை ஒரு பக்கம் வைக்கலாம். வாஸ்து பக்கமாக வச்சிடணும் காய்ஸ். ஓகே, வச்சிட்டோம். இப்போ கதுவை நல்லபடியாக வைக்க போகிறோம். அப்புறமா தூங்க போகிறோம். இங்கே நல்லா இருக்கும்ல பெட் வச்சா, தூங்கிடும். காத்தல் ஆயிடுச்சு காய்ஸ். ஓகே, வீடு எப்படி இருக்குது? நல்லா தான் இருக்குது. அது பாருங்கள் எப்படி இருக்குது நம்ம வீடு. இன்னும் அப்கிரேட் பண்ணணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் காய்ஸ். அதுக்கு முன்னாடி கீழே இங்கே லெவலாக பண்ணிவிடுவோம் காய்ஸ். ஒரு மாதிரி கச்சா புச்சான்னு இருக்குது. இதெல்லாம் போட்டுருவோம். ஓகே, இந்த லெவலில் பண்ணி முடிச்சிடுவோம் காய்ஸ். பண்ணியாச்சு. இங்கே போட்டுருவோம். டன் டன் டன். இதையும் வச்சிடும். டன் போட்டாச்சு. ஓகே, எல்லாம் லெவலிங்கெல்லாம் பண்ணியாச்சு. வீடு பாருங்கள் அப்படியே அழகான மாதிரி இருக்கிறோம் நம்ம வீடு. பாருங்கள் எப்படி இருக்குது. ப்ளீஸ் காய்ஸ் எல்லாம் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பார்க்குறவங்க யாரும் லைக்கும் சப்ஸ்கிரைப் எதுவுமே பண்ண மாட்டேங்க. ப்ளீஸ் காய்ஸ், எனக்காக ஒரு லைக்.